என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது வருகிறது. காலையிலே இதை பார்த்து பழகி அதை செயல்படுத்துகிறவர்களுக்கு நோயின்றி 100 ஆண்டு வாழக்கூடிய வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூரிலிருந்து இதன் ஆசிரியர் ராஜகோபால் அழைத்து வந்திருக்கின்றார். ராதேவ் 5ஆம் வகுப்பு, தனுஷ்குமார் 5ஆவது வகுப்பு, ஜெய் விஷால் 4ஆவது வகுப்பு, ஹரிபிரசாத் 4ஆவது வகுப்பு. இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பத்ம விருட்சகாசனத்தை இப்பொழுது செய்யப்போகிறார்கள். நாம் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு விருட்சகாசனம், பத்ம விருட்சகாசனம் செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக செய்யுங்கள், அவசரப்படக்கூடாது. கீழே விழ ஏதுவாகவும் ரொம்ப அமைதியாக மெதுவாக செய்ய வேண்டும். விருட்சகாசனம் செய்வதே கடினம். அதிலும் பத்ம விருட்சகாசனம் செய்வது மிகவும் கடினம். பத்ம விருட்சகாசனம் கடைசி 2 பேர் சக்கராசனம் மட்டும் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் பத்ம விருட்சகாசனம் பண்ணுறாங்க. விருட்சகாசனம் செய்வதே கடினம். அதிலே பத்மாசனம் போட்டு செய்வது மிக மிக கடினம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள், அப்படியே கலைங்கள், ரிலாக்ஸ். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது விருட்சகாசனம் செய்ய வேண்டும். நீங்கள் சக்கராசனம் பண்ணுங்கள். சைடில் திரும்பி பண்ணு. இங்கே பார்க்க. டேய் இருடா, அவசரப்பட. இங்கே பார்க்க. இப்போ இன்னும் போ. அப்படியே திரும்ப அங்கே பார்க்க. இப்போ பண்ணு. இன்னும் கொஞ்சம் போ. பின்ன திரும்ப. இப்போ பண்ணு. நீங்கள் கொஞ்சம் தள்ளி வாங்கடா. பண்ணு. 2 பேரும் விருட்சகாசனம். ரிலாக்ஸ். மேட்டை சரி பண்ணு. அங்கே பத்மாசனத்தில் உட்கார். சக்கராசனம் செய்வதும் பத்ம விருட்சகாசனம் செய்வதும் மிக கடினம், செய்ய முடியாது. அதையெல்லாம் அந்த பள்ளியில் மாணவர்கள் கற்றுக் கொடுத்து அவங்களை கின்ன சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர்களை, எதிர்கால செல்வங்களை ஒரு நல்ல ஆரோக்கியவானாகவும்
நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராகவும் நீங்கள் அவர்களை கல்வியை கற்பதோடு இந்த யோகாசனத்தையும் கற்றுக் கொடுத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.